12 மசோதாக்களும் விவாதம் இல்லாமல் மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும் நிறைவேறியது என்பது வெட்கக்கேடு. நரேந்திர மோடியை கையெழுத்து போட்டு சர்வாதிகார ஜனாதிபதிகள் இருக்கிற மாதிரி அவரே கையெழுத்து போட்டு இதுதான் சட்டம்னு அறிவிக்க வேண்டியதான். கவனமாக கேளுங்க. ஒழுங்கீனம் நடப்பதற்கு முன் தடுப்பது தான் அந்த சட்டத்தினுடைய நோக்கம். ஆனால் ஒழுங்கீனம் நடந்த பிறகு தண்டிப்பது தான் அந்த சட்டத்தினுடைய பயன். அமித்ஷா ஒருத்தர் தான் இதை தீர்மானிக்கிறார். எந்த பதிவை ரத்து செய்யலாம், எந்த பதிவு நீட்டிக்கலாம், எந்த நிறுவனத்துக்கு அந்நிய பணம் வரலாம் என்று ஒரு மனிதர் தான் தீர்மானிக்கிறார். மொத்தமான சட்டம் டீலிமிட்டேஷன். அந்த சட்டம் எப்போ வந்தாலும் நம்முடைய ஒற்றுமையால் அந்த சட்டத்தை தோற்கடிப்போம் என்றுள்ள உறுதியாக இருக்கு. எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலினும் மறுவரையறையை கடுமையாக எதிர்ப்பார். கடைசியில் தீர்மானம் உங்களுக்கு பிடித்தமான தீர்மானமாக இருக்கும்னு எங்கிட்ட சொன்னாங்க. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இந்த மழைக்கால கூட்டத்தில் மாணவர் போராட்டம் வெடித்தது. ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் போராடினார்கள். ஜூலை மாதம் 24ஆம் தேதி அன்று அவர்கள் மீது காவல்துறை தடியடி, சிறிய குண்டுகள், பெல்லட் கன் பயன்படுத்தினாங்க. அதில் பல மாணவர்கள் காயமடைந்தார்கள். ஒரு மாணவருக்கு இடது கண் போயிடுச்சு. அதை கூட ஒத்திவைப்பு தீர்மானம் அனுமதிக்கவில்லை. நாடாளுமன்றத்தில் எனக்கு தெரிந்து நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஒவ்வொரு நாளும் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். மக்களவையில் தலைவர் ராகுல் காந்தி அல்லது துணைத் தலைவர் கௌரவ் கோகோய் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஆனால் மக்களவை சபாநாயகர் அனுமதிக்கிறதில்லை. மாநிலங்களவை துணைத் தலைவர் நம்ம ஊரை சார்ந்தவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அனுமதிக்கிறதில்லை. அப்படின்னா அந்த 12 ஆண்டுகளில் கேளுங்க, 12 ஆண்டுகளில் இந்த நாடு முழுவதும் ஒரு அவசர பிரச்சனையும் கிடையாதா? இதை விட ஒரு கேலி கூத்து இருக்க முடியாது. அந்த கேலி கூத்து தான் நாடாளுமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் அடுத்தது கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று ஒரு விதி இருக்கிறது. கவன ஈர்ப்பு தீர்மானம்னா இந்த அமைச்சருடைய கவனத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன். ஒரு உறுப்பினர் தான் பேசுவார். மற்ற உறுப்பினர்கள்லாம் நாங்கள் அதில் பங்கு பெறணும்னு பேரை கொடுக்கலாம். ஆனால் அந்த அமைச்சர் எழுந்து பதில் சொல்வார். அவ்வளவுதான். அது ஒன்றும் கண்டன தீர்மானம் அல்ல, நம்பிக்கை இல்லா தீர்மானம் அல்ல. இந்த கவனத்துன்னு அமைச்சரின் கவனத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன். அந்த அமைச்சர் விளக்கம் சொல்ல வேண்டும். சாதாரண உத்தி. எல்லா நாடாளுமன்றங்களிலும் உலகம் முழுவதும் உள்ள நாடாளுமன்றங்களில், அந்த நாடாளுமன்ற அவைகளில் இந்த உத்தி இருக்குது, இந்த விதி இருக்குது. மக்களவையில் 2018க்கு பிறகு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் தான், இந்த 7 ஆண்டுகளில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையில் 2020க்கு பிறகு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2014 கொஞ்சம் அடக்கமாக இருந்தாங்க. முதலாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த காரணத்தினால அவர் கொஞ்சம் அச்சப்பட்டு அடக்கமாக இருந்தார். 2019 மோசமாகியது. 2024க்கு பிறகு மிக மிக மோசமாக. ஒத்திவைப்பு தீர்மானம் கிடையாது, கவன ஈர்ப்பு தீர்மானம் கிடையாது என்று அவையில் எந்த விதிகளும் பயன்படுத்துவது கிடையாது. எந்த விதியும் கிடையாது. எந்த விதியும் பயன்படுத்துவது கிடையாது. எந்த விதியும் பின்பற்றுவது கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து இந்த விதியின் கீழ்
இந்த விதியின் கீழ் நாங்கள் பேச விரும்புகிறோம் என்றால் அதுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இது ஒரு புறம். நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்து தான் சட்டம் நிறைவேறும், மசோதா நிறைவேறும். இந்த மழைக்கால கூட்டத்தில் 12 மசோதாக்கள் நிறைவேறியதாக அறிவிப்பு வந்தது. மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. எந்த மசோதாவையும் விவாதமே நடக்கலை. அமைச்சர் எழுந்து மசோதாவை அறிமுகம் செய்வார், 2 வார்த்தை பேசுவார், 3 நிமிஷம் பேசுவார். அப்புறம் அவைத் தலைவர் எழுந்து ஆம் என்போர் ஆம் என்ப, எதிர்ப்போர் இல்லை என்பன்னு சொல்வார். ஆம் என்போர் எல்லாரும் அவங்களுக்கு என்ன மசோதானே தெரியாது, இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ஆம் என்று சொல்வார்கள். எதிர்கட்சி அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும். அவைக்கு உள்ளேயோ அவைக்கு வெளியிலோ போராட்டம் ஈடுபட்டிருக்கும். அவைத்தலைவர் அவர்கள் மசோதா நிறைவேறியது சொல்லி அவையை ஒத்தி வச்சுட்டு போயிடுவார். 12 மசோதாக்களும் விவாதம் இல்லாமல் மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும் நிறைவேறியது என்பது வெட்கக்கேடு. எதற்காக நாடாளுமன்றம்? இதே நரேந்திர மோடியே கையெழுத்து போட்டு பல நாடுகளில் இருக்கிற மாதிரி, சர்வாதிகார ஜனாதிபதிகள் இருக்கிற மாதிரி அவரே கையெழுத்து போட்டு இதுதான் சட்டம்னு அறிவிக்க வேண்டியதானே. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? அங்கே ஒரு சர்வாதிகாரி கையெழுத்து போட்டு இந்த டிக்ரின்னு சொல்கிறாங்க, இந்த அரசனுடைய உத்தரவுன்னு போடுறாங்க. இது அரசனுடைய சட்டம்னு போடுறாங்க. எதுக்கு என்ன வித்தியாசம்? அங்கே சர்வாதிகாரி கையெழுத்து போடுறாரு, இங்கே அவைத்தலைவர்கள் மசோதா நிறைவேறியதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. எந்த விவாதமும் கிடையாது, எந்த சட்ட திருத்தமும் கிடையாது, எந்த கலந்துரையாடலும் கிடையாது, எந்த கேள்வியும் கிடையாது, எந்த பதிலும் கிடையாது. 12 மசோதாக்கள் நிறைவேறியதாக அறிவிக்கிறாங்க. இது எல்லாம் நாடாளுமன்றம் நாளுக்கு நாள் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது, ஏதோ தேஞ்சு ஏதோ ஆச்சுன்னு சொல்லுவாங்கள்ல. அதை வெளியில் சொன்னால் நாடாளுமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்துவார்கள். ஏதோ தேஞ்சு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். நாடாளுமன்றம் நாளுக்கு நாள் கேலிக்கூத்தாக பொருளற்ற ஒரு மன்றமாக ஆகிவிட்டது. இதில் 12 மசோதாக்கள் நிறைவேறியதை 2 மசோதாக்களை பற்றி தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மசோதாவை பற்றி நான் விளக்கமாக சொல்ல வேண்டும். ஒரு மசோதா பொது தேர்வுகளில் தவறு நடந்தால் அதை தண்டிப்பதற்காக ஒரு மசோதா. ஏற்கனவே ஒரு மசோதா இருக்குது, அந்த சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை திருத்துவதாக சொன்னார். அந்த சட்ட திருத்தம் ஒன்றும் பெரிய திருத்தம் இல்லை, எவ்வளவு தண்டனை என்பதை கூட்டியிருக்கிறாங்க, அவ்வளோதான். அதில் மசோதாவுடைய பெயர், அந்த சட்டத்தினுடைய பெயர், பொது தேர்வுகளிலே ஒழுங்கீனம் நடந்தால் தண்டிப்பது. கவனமாக கேளுங்க, தண்டிப்பது. பொது தேர்வுகளில் ஒழுங்கீனம் நடந்தால் தண்டிப்பது. அதான் அந்த சட்டத்தினுடைய பெயர், அந்த மசோதா, திருத்த மசோதாவுடைய பெயர். ஆனால் அதை நுணுக்கமாக படித்து பார்த்தால் அதில் ஆங்கில வார்த்தை ப்ரிவென்ஷன், தடுப்பது. ஆனால் அந்த சட்டத்தை நுணுக்கமாக ஆழமாக படித்து பார்த்தால் அதில் தடுப்பதற்கு எந்த ஷரத்தும் கிடையாது, எந்த பிரிவும் கிடையாது. அது தண்டனை பிரிவு தான், தடுக்கும் பிரிவல்ல. ஒழுங்கீனம் நடப்பதற்கு முன் தடுப்பது தான் அந்த சட்டத்தினுடைய நோக்கம். ஆனால் ஒழுங்கீனம் நடந்த பிறகு தண்டிப்பது தான் அந்த சட்டத்தினுடைய பயன்.
இப்போ ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழ்லையும் சொல்கிறாங்க, குதிரை ஓடிய போது லாயத்தை பூட்டுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஒழுங்கினம் நடக்கிறது, ஒழுங்கினம் நடக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். நேற்று கூட மகாராஷ்டிராவில் ஒரு பொது தேர்வை ரத்து செய்திருக்கிறாங்க. காரணம், ஒழுங்கினம் நடந்தது, தவறான முறைகள் பயன்படுத்தப்பட்டன. நேற்று கூட இன்னைக்கு கால பத்திரிகையை பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் ஒரு பொது தேர்வு, எத்தனை ஆயிரம் மாணவர்கள் எழுதினார்கள் என்று தெரியாது, அந்த பொது தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா மாநிலங்களிலையும் பொது தேர்வுகள் ரத்து செய்யப்படுகின்றன. மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் ஒழுங்கீனமான மாநிலங்கள். அதில் அனைத்து பொது தேர்வுகளும், பல பொது தேர்வுகள் ரத்து செய்யப்படுகின்றன. இந்த சட்டத்தினுடைய பெயர், இந்த மசோதாவுடைய பெயர் ஒழுங்கீனம் நடப்பதை தடுக்கும் மசோதா. ஆனால் அந்த ஷரத்துக்களை பார்த்தால் ஒழுங்கீனம் நடந்த பிறகு தண்டிக்கும் மசோதா. ஒழுங்கீனம் நடந்த பிறகு அந்த கிரிமினல் சட்டங்கள் இருக்குல்ல, இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இப்போ ஒரு இந்தியில் பெயர் நுழையாத ஒரு சட்டத்தை பேரை வச்சுருக்காங்க. இந்தியன் பீனல் கோடையும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடையும் அப்படியே அடித்தான் காப்பி அடித்து அமித்ஷா அவர்கள் அந்த வரிசைப்படுத்தி, வரிசையை மாற்றி ஒரு பேர், அது யாரும் உச்சரிக்கவே முடியாது. அதுக்கு என்னமோ பேர், பாரதிய பிஎன்பியா, ஒன்றும் யாருமே உச்சரிக்க முடியாது. அது இந்தியில் உச்சரிக்கவே முடியாது. ஆங்கிலம் தெரியாதவர்கள் அந்த பெயரை உச்சரிக்கலாம். இந்தி தெரியாதவர்கள் உச்சரிக்கவே முடியாது. அது இருக்கட்டும். அந்த உங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்கலாம், நீங்கள் கரெக்டாக சொன்னதுக்காக. அதனால் அந்த சட்டங்கள் இருக்குல்ல, இதற்கு தண்டனை சட்டம், தடுக்கும் சட்டம் தானே பெயரில் இருக்கு. தண்டனை சட்டம் என்ன இருக்குது? ஆக இந்த அர்த்தம், இந்த மசோதா இந்த சட்டமாக நிறைவேறி இருக்கிறது பொருளே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு சட்டத்தை பற்றி தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னார்கள். சுரங்க சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள். அதில் மாநிலங்களுடைய உரிமைகளை பறித்ததாக சொன்னார்கள். அதை ஆழமாக படித்து பார்க்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஆழமாக படித்து அந்த சட்டத்தின் ஷரத்துக்களை ஆழமாக படித்தால்தான் என்னால் கருத்து சொல்ல முடியும். அதை படிக்கலை. ஆக ரவிக்குமார் அவர்கள் சொன்னதோடு நிற்கட்டும். இன்னொரு சட்டத்தை பெருமுயற்சி செய்தார். அந்நிய நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம், FCRA, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்று ஒரு சட்டத்தை திருத்தினாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தோழர் ரவிக்குமார் அவர்கள் கோடிட்டு காட்டினார், இன்னும் அதில் விஷம் இருக்கிறது. அதை விளக்கி சொல்வதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். இப்போ எங்கள் சிவகங்கையில் ஆயர் இருக்கார், கேத்தலிக் சர்ச்சுடைய பிஷப் இருக்கார், பிஷப் ஆஃப் சிவகங்கை. அவர் ஒரு அனாதை இல்லம் நடத்துகிறார். அவர் ஆயர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த பெரிய மாதா கோயில் இருக்குது. அந்த கோயிலை ஒட்டி ஒரு அனாதை குழந்தைகள் இல்லம் நடத்துகிறார். அந்த அனாதை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு. 3 வேளையும் சாப்பாடு போடுறாரு, இருக்க சொல்கிறாரு, தங்கு விடுதி இருக்குது. அதுக்கு அந்நிய இந்த சட்டத்தின் கீழே வெளிநாட்டிலேருந்து பணம் வருது. அந்த வெளிநாட்டிலேருந்து பணம் வந்தது பதிவு செய்தால்தான் அந்த வெளிநாட்டு பணத்தை பெற முடியும், ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை 1.5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ரத்து செஞ்சுட்டேன். நான் அந்த பேப்பர்லாம் பார்த்தேன். ஒரு வரி தான்,
உங்கள் FCRA ரெஜிஸ்ட்ரேஷன் ரத்து செய்யப்படுகிறது. என்ன காரணம் கிடையாது, என்ன ஒழுங்கினம்னு கிடையாது, என்ன தவறுன்னு கிடையாது. உங்கள் FCRA பதிவு ரத்து செய்யப்படுகிறது. என்கிட்ட காட்டாரு. நான் சொன்னேன், சட்ட ரீதியாக அதை நடவடிக்கை எடுக்கலாம், முதல்ல அரசுக்கே ஒரு மேல்முறையீடு செய்யலாம்னு சொன்னேன். செய்யுங்கன்னு சொன்னார். நான் அதை வரைவு பதிலை எழுதி மேல்முறையீடை எழுதி அவர் கையெழுத்து வாங்கி உள்துறை செயலாளருக்கு அனுப்பினேன். உள்துறை செயலாளருக்கு நான் தொலைபேசியில் பேசி, இந்த மாதிரி சிவகங்கை ஆயருடைய FCRA பதிவை ரத்து செஞ்சுருக்கீங்க, அது நியாயமே கிடையாது, என்ன காரணமும் கிடையாது, அதனால் மேல்முறையீடு அனுப்பியிருக்காங்க, அதை பாருங்கன்னு சொன்னார். அவர் பார்க்குறேன்னாரு. நியாயமாக நான் உள்துறை அமைச்சராக இருந்திருக்கேன். இது யாரோட நிற்கணும்னா ஜாயின்ட் செக்ரட்டரி, இணை செயலாளரோடு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும். ஆனால் செயலாளருக்கே அதிகாரம் கிடையாது. அமித்ஷா ஒருத்தர் தான் இதை தீர்மானிக்கிறார். எந்த பதிவை ரத்து செய்யலாம், எந்த பதிவு நீட்டிக்கலாம், எந்த நிறுவனத்துக்கு அந்நிய பணம் வரலாம் என்று ஒரு மனிதர் தான் தீர்மானிக்கிறார். இந்த சட்டம் பல அதிகாரிகளை கொண்ட நிர்வகிக்க வேண்டிய சட்டம். ஆனால் ஒருத்தர் தான் தீர்மானிக்கிறார். இப்போ அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்டியிருக்காங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. ராமர் கோயிலுக்காக உலகம் முழுவதும் யார் வேண்டாலும் எவ்வளவு பணம் வேண்டாலும் தரலாம்னு ஒரு விதி போட்டாங்க. கோடிக்கணக்கில் பணம் வந்துச்சு. இந்த தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னதை போல கிறித்துவ மிஷனரிகள், கிறித்துவ பாதிரிமார்கள், கிறித்துவ கன்னியாஸ்திரிகள் 150-200 ஆண்டுகளாக இந்தியாவுக்கு, இந்திய ஏழை மக்களுக்கு பட்ட பாடு, உழைத்த உழைப்பு, அவர்கள் பங்களிப்பை மலையளவு, இமாலய மலையளவு அந்த பங்களிப்பு இருக்கு. அந்த கிறிஸ்துவ பாதிரிமார்கள், கன்னியாஸ்திரிகள், கிறிஸ்துவ நிறுவனங்களை முடக்குவதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. பல நூறு, பல ஆயிரம் பதிவுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் பெரும்பாலும் பதிவுகள் கிறிஸ்துவ நிறுவனங்களை பொறுத்தது, இஸ்லாமிய நிறுவனங்களை பொறுத்தது. கிறிஸ்துவ நிறுவனங்கள், இஸ்லாமிய நிறுவனங்கள் என்று எடுத்தால் நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் நிறுவனங்களுக்கு பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இந்த விஷமம் என்னவென்றால், பதிவு ரத்து செய்தால், பதிவு காலம் முடிந்து விட்டால் அனைத்து சொத்துக்களையும் அரசு எடுத்துக்கொள்ளும். இதில் வேடிக்கை என்னன்னா, நான் நூற்றமாக படித்தேன், இது சட்டம் செல்லாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த சட்டம் செல்லாது. அந்த சட்டம் நிறைவேறினா, இப்போ கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க, செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த சட்டம் நிறைவேறினால் இந்த சட்டம் செல்லாது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நான் FCRA ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக, பதிவுக்காக விண்ணப்பம் செய்கிறேன். எனக்கு 5 ஆண்டுகள் பதிவு செய்கிறாங்க. அந்த 5 ஆண்டுகள் எனக்கு அந்நிய பணம் வருகிறது. நான் பல சேவைகளை செய்கிறேன், பல காரியங்களை செய்கிறேன். 5 ஆண்டுகள் கழித்து அதில் அனாதை இல்லம் கட்டியிருக்கலாம், அல்லது ஒரு மருத்துவமனையை கட்டியிருக்கலாம், அல்லது ஒரு கட்டடம் கட்டியிருக்கலாம், அல்லது ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கலாம். அதெல்லாம் போட்டு 5 ஆண்டுகள் கழித்து எனக்கு அந்நிய உதவி வேண்டாம், எனக்கு இந்தியாவிலேயே பல புரவலர்கள் இருக்கிறாங்க, அவங்களே தருவாங்க, எனக்கு அந்நிய உதவி வேண்டாம் என்று சொன்னாலே 5 ஆண்டு காலம் முடிந்த பிறகு, கவனமாக கேளுங்க, 5 ஆண்டு காலம் முடிந்த பிறகு எனக்கு பதிவு வேண்டாம்னு நான் எழுதி கொடுத்தால
அந்த 5 ஆண்டு காலத்தில் அந்நிய உதவியால் நான் கட்டப்பட்ட அத்தனை சொத்துக்களும் அத்தனை நிறுவனங்களும் அரசு எடுத்துக்குமா. நான் ஒன்றும் தவறு செய்யலை, காலம் முடிஞ்சிருச்சு, எனக்கு அந்நிய உதவி வேண்டாம், எனக்கு இந்திய புரவலர்களே எனக்கு பணம் தர்றாங்க, இனிமே அந்நிய உதவி வேண்டாம் என்று எழுதி கொடுத்தாலே அரசு எடுத்துக்குமா. இதை விட ஒரு அதாவது இந்த அப்ரோப்ரியேஷன் சொல்லுவாங்க, எக்ஸ்ப்ரோப்ரியேஷன் சொல்லுவாங்க. ஒரு அரசு கொள்ளையடிக்கக்கூடாது. இது கிறிஸ்துவ நிறுவனங்கள் இஸ்லாமிய நிறுவனங்களை நோக்கி ஏவப்பட்ட சட்டம். இது கொள்ளையடிப்பதற்கு, அவர்கள் சொத்துக்களை எல்லாம் அரசு எடுத்துக்கொள்வதற்காக எக்ஸ்ப்ரோப்ரியேஷன்னா என்ன தூய தமிழ் சொல்லுன்னு பார்க்கணும். ஆனால் சாதாரண மொழியில் சொல்ல வேண்டாம், கொள்ளையடிப்பது. இது மிக மோசமான சட்டம். இந்த பொறுப்புக்குழு என்ன பரிந்துரை செய்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் பரிந்துரை செய்தாலும் அவர்களுக்கு பெரும்பான்மை இருப்பதால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவார்கள். அந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினால் நான் உறுதியாக நம்புகிறேன் உச்ச நீதிமன்றத்தில் இந்த சட்டம் செல்லாது என்று தீர்மானம். இதை விட மோசமான சட்டம் தோழர் ரவிக்குமார் அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். ஒரு சட்டம் டீலிமிட்டேஷன், மறுவரையறை சட்டம். மறுவரையறை சட்டம் அவர்கள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். இந்த மறுவரையறை சட்டத்தை, அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும். அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும் என்றால் 2/3 பெரும்பான்மை இருக்க வேண்டும். அந்த பெரும்பான்மை அவர்களுக்கு கிடையாது. அந்த பெரும்பான்மை அவர்களுக்கு கிடையாது என்பது வெட்ட வெளிச்சம். நமக்கு மக்களவையில் 181 வாக்குகள் இருந்தால் அந்த அரசியல் சாசன திருத்தத்தை தோற்கடித்து விடலாம். 181 தான். நமக்கு 200க்கு மேலே எதிர்கட்சிகளுக்கு இருக்கு. காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், சமாஜ்வாதி கட்சி, ராஷ்ட்ரிய ஜனதா தளம் எல்லாம் சேர்த்தா 200க்கு மேலே உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. 181 தான் நமக்கு வேணும் அரசியல் சாசன திருத்த சட்டத்தை தோற்கடிப்பதற்கு. அதற்கு நமக்கு பலம் இருக்குது. அந்த பலம் அவர்களுக்கு தெரியும். அதனால் மறுகிறாங்கன்னு எங்கள் ஊரில் ஒரு வார்த்தை இருக்குது, மறுகிறாங்க, பூச்சாண்டி காட்டுறாங்க. கொண்டாடலன்னு பூச்சாண்டி காட்டுறாங்க. ஆனால் அந்த சட்டம் எப்போ வந்தாலும் நம்முடைய ஒற்றுமையால் அந்த சட்டத்தை தோற்கடிப்போம் என்றுள்ள உறுதியாக இருக்கு. திராவிட முன்னேற்றக் கழகம் இடையில் ஒரு அபசுரமாக ஒரு குரல் ஒலித்தது. ஒருவேளை அரசியல் சாசன மறுவரையை திருத்த சட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரிக்கும்னு டெல்லியிலிருந்து ஒரு செய்தி கசிந்தது. திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பிலே இருந்து கூட 1-2 குரல்கள் நியாயமான மறுவரை இருந்தால், ஃபேர் டீலிமிட்டேஷன் இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். அது என்ன ஃபேர் டீலிமிட்டேஷன்? நான் தேர்தலுக்கு பிறகு ஒரு முறை மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்தேன். அவர்கிட்ட சொன்னேன், இந்த குரல்கள் எல்லாம் ஒலிப்பது சரியல்ல, நீங்கள் உறுதியாக இருங்க, தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் மாறக்கூடாது, நம்முடைய சதவீத பிரதிநிதித்துவம் மாறக்கூடாது, தென்னாட்டினுடைய பிரதிநிதித்துவம் மாறக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அவரை எனக்கு ஒன்றும் சொல்லலை. ஆனால் 1-2 குரல்கள் வந்தாலும் நாடாளுமன்றத்தில் பல திராவிட முன்னேற்ற உறுப்பினர்கள் எங்கிட்ட சொன்னாங்க, இல்லை நாங்கள் மறுவரையை கடுமையாக எதிர்க்கிறோம், எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலினும் மறுவரையை கடுமையாக எதிர்ப்பார்,
கடைசியில் தீர்மானம் உங்களுக்கு பிடித்தமான தீர்மானமாக இருக்கும்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் கூட கவலை தெரிவித்தேன். ஒரு 2 குரல்கள் அவசரமாக ஒதுக்கிறதேன்னு சொன்னேன். முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டம் கூட்டினார். எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கூட்டத்தை கூட்டினார். அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் வரலை என்பதில் எனக்கு வருத்தம். திராவிட முன்னேற்றக் கழகம் வந்திருக்கணும், அவர்கள் தோழமை கட்சிகளும் வந்திருக்கணும். அந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுத்தோம்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வருவோம், அரசு தீர்மானம் கொண்டு வரும், மறுவரையை நாங்கள் எதிர்க்கிறோம். நாடாளுமன்ற மக்களவையில் 543 என்று தொடர்ந்து இருக்க வேண்டும். தமிழ்நாட்டின் எண்ணிக்கை 39 என்று தொடர்ந்து இருக்க வேண்டும். நம்முடைய சதவீதம் 7.18. 7.18 எந்த மாற்றமும் கூடாது என்று தீர்மானித்தோம். அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஆனால் மறுநாளுக்கு மறுநாள் சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் கொண்டு வரும்போது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரித்தது. அதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தை நான் பாராட்டுகிறேன். அரசனுடைய நிலை, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிலை, காங்கிரஸ் கட்சியுடைய நிலை, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலை, மதிமுகவுடைய நிலை ஒரே நிலைப்பாடு என்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தமிழ்நாட்டு மக்களை நான் பாராட்டுகிறேன். உங்கள் அழுத்தத்தின் காரணமாக, உங்கள் ஒற்றுமையின் காரணமாக இத்தனை கட்சிகளும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்பதிலே நாம் பெருமைப்படலாம். இந்த சட்டம் மோசமான சட்டம். இந்த சட்டம் நிறைவேறினால் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் 39லேருந்து 32 ஆகும். கவனமாக கேளுங்க, 39லேருந்து 32 குறையும். ஆந்திராவுடைய பிரதிநிதித்துவம் 25லேருந்து 22 குறையும். கர்நாடகத்துடைய பிரதிநிதித்துவம் 28லேருந்து 24 குறையும். கேரளா தான் மிக மோசமாக பாதிக்கப்படும், 20லேருந்து 15 குறையும். தெலங்கானாவுடைய பிரதிநிதித்துவத்தை 17லேருந்து 16 குறையும். ஆக தென்னாடு ஏறத்தாழ 20 இடங்களை இழக்கும். 130 இருக்கு. பாண்டிச்சேரி லட்சத்தீவுகளை விட்டுட்டா 130 இருக்கு. 110 குறைந்தது. ஆக இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டும். இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் பிரம்ம பிரயத்தனம் செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு ஒற்றுமையாக இருந்து கேரளா, கர்நாடகம், தெலுங்கானா 3 நம்ம வரிசையில் இருக்குது. ஆந்திராவில் சின்ன பள்ளி கணக்கு புரியாமல் அந்த நாரா லோகேஷ் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கார். ரெண்டு மடங்கானா சரியாக போயிடும். நான் சொன்னேன், மேல் எண்ணையும் கீழ் எண்ணையும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் பெருக்கினா எந்த மாறுதலும் வராது, உங்களுக்கு குறையும்னு சொல்லியிருக்கேன். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஆனால் நம்முடைய தென்னாட்டு அரசுகள், தென்னாட்டு அரசியல் கட்சிகள், உத்தரப்பிரதேச அரசியல் கட்சி, மேற்கு வங்க அரசியல் கட்சி, பீகார் அரசியல் கட்சிகள் ஒற்றுமையாக இருந்தால் இந்த சட்டம், இந்த மசோதா தோற்கடிக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்கிறேன். இறுதியாக ஒரு சட்டம், ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஒரு கூட்டுக்குழுவுக்கு கொடுத்துருக்காங்க. கூட்டுக்குழுவில் எனக்கு என்ன 4 நாளைக்கு முன்னாடி அழைத்தார்கள் சாட்சி சொல்வதற்காக. நான் சாட்சி சொன்னேன், இது மோசமான சட்டம், இதை நிறைவேற்றாதீர்கள், இதை திருத்தவே முடியும். அது அந்த கூட்டுக்குழுவினுடைய தலைவர் சொன்னார், இதை எப்படி மேம்படுத்துவதுன்னு சொல்லுங்கள். நான் மேம்படுத்தவே முடியாது. இதை எப்படி மேம்படுத்த முடியும்? மேம்படுத்தவே முடியாது. இந்த மசோதா அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது, அன்கான்ஸ்டிடியூஷனல்.
அன்கான்ஸ்டிடியூஷனல், இதை மேம்படுத்தவே முடியாது. என்னை யாராவது மேம்படுத்த சொன்னால் அந்த 2 பேப்பரையும் எடுத்து கிழிச்சு போட்டுருவோம். இதை மேம்படுத்தவே முடியாது. ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது இந்த சமஷ்டி அரசு முறையில் ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனுக்கு அங்கே வேரோடு ஒழித்துவிடும். இந்த ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் என்பது வேரோடு ஒழித்துவிடும். இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் எப்படி மசோதா வருதுன்னு பார்ப்போம், எந்த கூட்டத்தில் அறிமுகம் செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ மழைக்கால கூட்டத்தொடரை ப்ரோராக் பண்ணலை, அட்ஜர்ன் தான் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு வேணாலும் அமித்ஷா அவர்கள் நரேந்திர மோடி அவர்களும் கூட்டலாம். கூட்டினா இந்த மசோதாக்கள், உதாரணத்துக்கு அந்நிய உதவி ஒழுங்குமுறை மசோதா FCRA, அல்லது டீலிமிட்டேஷன் மசோதா, மறுவரை மசோதா, ஒரு நாடு ஒரு தேர்தல் மசோதா வந்தால் நாம் ஒற்றுமையாக இருந்து, அனைத்து தமிழ்நாடு கட்சிகளும் ஒற்றுமையாக இருந்து, ஒற்றுமையாக இருக்க மற்ற கட்சிகளையும் அழைத்து இணைத்து இந்த மசோதாக்களை தோற்கடிக்க வேண்டும் என்று உறுதி எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பை தந்த செந்தில்குமார் அவர்களுக்கு எதை செய்தாலும் திருத்தச் செய்கிறார். இந்த மாவட்ட கமிட்டியில் பல நிகழ்ச்சிகள் நடக்கிறன, பல நிகழ்ச்சிகளுக்கு எனக்கு செய்தி வருகிறது. அந்த செய்திகளையெல்லாம் பார்க்கிறேன். செந்தில்குமாரையும் அவருடைய தோழர்களையும் மனதார பாராட்டி வாழ்த்தி நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம்.